ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொன்னாவே மாங்காய் தான். மாங்காயில் ஊறுகாய் நம்ம அடிக்கடிக்கு செய்வோம், இருந்தாலும் தொக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு, பெருங்காயத்தூள். அதுவும் பெருங்காயத்தூள் எல்ஜி எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். மாங்காய் நான் ஒரு 4 மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது ஊறுகாய் மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் இல்லை, ஊறுகாய் மாங்காய். ஊறுகாய் மாங்காய்னு மார்க்கெட்டில் தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாங்காய் வாங்கி தோல் நீக்கிட்டு துருவி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். கடுகு ஆட் பண்ணிடுறேன். ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு கட் மேங்கோ பிக்கல்னா ரொம்ப பிடிக்கும், அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மாங்காய் துருவல் நான் ஆட் பண்ணிடுறேன். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆயில் நம்மளுக்கு தெறிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஊறுகாய் செய்கிற போதும் நம்மளுக்கு ஸ்டவ் மேலெல்லாம் தெறிக்கும். அதுக்கு நம்ம தட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தெறிக்காமல் இருக்கும். அதே மாதிரி மாங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஆஃப் குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு காரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சிம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்பவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கும், பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மசியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சப்பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கிறதால கொஞ்சம் காரம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, பாப்பாக்காக காரம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறமா திரும்ப எங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா நான் ஆட் பண்ணிக்குவேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டது, உப்பும் தேவைப்பட்டது. திரும்ப நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கலந்து விட்டோம்னா காரம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப எம்மியான மாங்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.